அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்காக நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இந்த ரெசிபியோட பேர் ஸ்டஃப்ட் பிண்டி ரோஸ்ட். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 8 வெண்டைக்காய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் நம்ம ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மாங்காய் பவுடர். இது அதிகமாக ஊற்றணுங்கிறது இல்லை, நல்லா மிக்ஸ் ஆகி அது பைண்ட் ஆனாலே போதும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு பக்குவம் போதும், அதிகம் எண்ணெய் தேவையில்லை. இப்போது நம்ம இந்த வெண்டைக்காயை எடுத்துட்டு ஒரு கத்தியில் சென்டரில் கொஞ்சம் கீறி விட்டுருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இதை மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர்ஸால் இது இப்படி நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே போட்டு ஃபில் பண்ணிடலாம். எனக்கு ஸ்பூன் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் நான் சீஸ் ஸ்ப்ரெட்டர் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காயையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் அது கீறி விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க, கையில் படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லா வெண்டைக்காயும் அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும், நிறைய தேவையில்லை. ரொம்ப அளவான எண்ணெயே விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் ஒன்று ஒன்றா அதில் அடுக்கிடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, உடையாமல் பார்த்துக்கணும். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இன்னொரு 2 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் நான். இனி ஒரு 2 மினிட்ஸ் இப்படி ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுடைய வெண்டைக்காய் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பிகினர்ஸ்க்கான ஸ்டஃப் பிண்டி ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபிக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.